உண்மையாவே சில விஷயங்களை பாக்குறப்ப எப்படிதாங்க இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா சிலர் பேசுறப்ப பாக்குறப்ப இவங்களால இப்படித்தான் பேச முடியும், இதை தாண்டி இவங்க என்ன பேச முடியும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரிதான் நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அரிய பல முத்துகளை உதிர்த்திருக்காங்க. வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மேடம் வித்தியாசமா பல பதில்களோட வருவாங்க. இந்த முறையும் அப்படி ஒரு பதிலோட வந்திருக்காங்க. அது யாருக்கான பதில், யாருக்கான குரல் அப்படின்றத பார்க்க இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை, தமிழை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய அரசு, ஆளுநர் அலுவலகம், அதை பார்த்து வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசு இது பற்றி பேசியாக வேண்டும். ஏன்னா நாளைக்கு 28ஆம் தேதி மனோன்மணியம் சுந்தரனார் பெயர்தாங்கிய பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழை புறம் தள்ளுவதற்கு கல்லூரியே தயாராகிவிட்டது, பல்கலைக்கழகம் தயாராகிவிட்டது, துணைவேந்தர் தயாராகிவிட்டார். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள வேற மேடம் நிர்மலா சீதாராமன் சொல்லணும், இல்லைன்னா மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் சொல்லணும். ஆனா அவங்க யாரு உண்மையாகவே அப்படின்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், கேட்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு வித்தியாசமாக ஒரு பதிலோடு வருவாங்க. அந்த பதிலுக்கு பின்னாடி இருக்கிறது அப்பட்டமான பார்ப்பனியமாக இருக்கும், RSS ஆக இருக்கும், பிஜேபியினுடைய மனநிலையாக இருக்கும். ஆரியத்தினுடைய சகல வித்தைகளையும் கற்றறிந்தவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிலுக்குள்ள போய் நிப்பாங்க, இங்க போடுங்க, அங்க போடாதீங்கோ, இங்க போடுங்கோ, இவருக்கு போடுங்கோ அப்படின்னு நேரடியாக கேட்கக்கூடிய அளவிற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர். அதே போல நாங்க இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, அதனால அதெல்லாம் பத்தி பேச மாட்டோம்னுவாங்க. இப்ப நீட்டுக்கு எதிராக அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்காக வட இந்தியால போராட்டம் நடக்குது, ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடக்குது, பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்க, இத்தனை லட்சம் பேரோட வாழ்க்கை போயிடுச்சுங்கன்னா அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி பேப்பர் லீக் பத்தி என்ன அப்படின்னா, இவங்க அப்படியே புதுசா ஒண்ணு சொல்றாங்க. மாணவர்கள் சில பேர் இவங்களை சந்திச்சு சொன்னாங்களாம், பேப்பர் லீக் ஆனது ஒரு வகையில நல்லதுதான், செகண்ட் டைம் நாங்க படிச்சு நல்லா எழுத முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கு முன்னாடியே போன வாரம் போராட்டம் தீவிரம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய கோச்சிங் சென்டர்ஸ், குறிப்பாக வலதுசாரி சிந்தனையோடு இயங்கக்கூடிய கோச்சிங் சென்டர், RSS மனநிலையோடு இயங்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாரும் அவங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால இன்னும் நான் படிச்சு இன்னும் நான் மார்க் எடுக்க முடியும், ஏற்கனவே நான் ஆல் இண்டியா ரேங்கிங்ல செகண்ட் ரேங்க் இருக்கேன், இப்ப லீக் ஆனதுனால திரும்ப படிச்சு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ஆல்ரெடி ஆல் இண்டியா ரேங்கிங்ல உள்ள வந்துட்டேன், ஆனாலும் கூட இப்ப லீக் ஆனதுனால நான் இன்னும் முயற்சி எடுக்க முடியும். சொன்னவங்களுடைய பின்புலத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவர்கள், வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், கோச்சிங் சென்டருக்கு போய் லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்து படிக்க வாய்ப்பு இருக்கிறவங்க, அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே நல்லா படிச்சு வேலையில இருக்கவங்க, இன்னும் சொல்ல போனால் இந்த சமூகம் யாரை உயர் வகுப்புன்னு சொல்லுதோ அந்த சமூகத்தில் பிறந்த குழந்தைகள். நீங்க இது எல்லாத்தையும் நேர்கோட்டில் வச்சு பார்த்துட்டு நிர்மலா சீதாராமனோட பதிலுக்கு வாங்க. இவங்க கிட்ட சொன்ன பிள்ளைங்க எல்லாம் யாரு? ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை, ஏழை எளிய பின்தங்கிய வகுப்புல இருந்து, கிராமப்புறத்துல இருந்து முதல் தலைமுறையில படிச்ச அந்த குழந்தைங்களா? உங்ககிட்ட சொன்னவங்க எல்லாம் ஒருவேளை உங்க ஆத்து பிள்ளையாண்டாலா இருப்பாங்க. அதனால அவங்க எத்தனை முறைனாலும் படிக்கலாம், எத்தனை முறைனாலும் அவங்க பட்டம் பெறலாம், எத்தனை முறைனாலும் நீட்டு நுழைவுத் தேர்வை எழுதிக்கிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை மேடம். ஆனா நாங்க யாருக்காக போராடிக்கிட்டு இருக்கோம்னா, வாய்ப்பற்ற குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கிறோம். இந்தியா முழுவதும் வெவ்வேறு பாடத்திட்டம், வெவ்வேறு கேள்வித்தாள்ல போட்டி போடுன்னு எங்க பிள்ளைகளோட காலை கட்டி போட்டுட்டு ஓட சொல்றீங்க. உங்க பிள்ளைங்க ஏற்கனவே பல மைல் தூரம் ஓடிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரையும் ஒரே வரிசையில ஏன் நிறுத்துறீங்கன்னு கேக்குறோம். இன்ஈக்குவல்ஸை கொண்டு நிப்பாட்டி அவங்க கிட்ட ஈக்குவாலிட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றோம். இங்க சம வாய்ப்பற்றவர்களுக்கு நீங்கள் சமத்துவமான ஒரு தேர்வு அப்படின்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு அதை திசை மாற்றக்கூடிய வகையில் மாணவர்கள் போட்டி எடுத்துக்கிறாங்களாம். அப்ப என்ன பண்ணுங்க, எல்லா பேப்பரையும், கொஸ்டின் பேப்பரையும் எல்லா நுழைவுத் தேர்வுக்கும் லீக் பண்ணிக்கிட்டே இருங்க. லீக் பண்ண 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 புள்ள திரும்ப 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 படிச்சு எழுதிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு அடிப்படை அறமற்ற சொற்களை ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க. இதுல வேற உங்களுடைய வீரமே நீங்க பதில் சொல்லக்கூடிய விதத்துலதான் சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களை வச்சே அதை பேச வைக்கிறீங்க.
ஆனால் இதையெல்லாம் தமிழ்நாடு புரிஞ்சுக்கும். நீங்க யாரு, நீங்க எந்த அமைப்பை சார்ந்தவர், உங்களுடைய சொற்கள் என்ன, நீங்கள் சொல்லக்கூடிய உதிர்க்கக்கூடிய முத்துக்கள் என்ன அப்படின்றத தமிழ்நாடு புரிஞ்சுக்கும். இவர்களை போன்ற ஆரிய மனநிலை கொண்டவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த ஆரியத்தினுடைய மற்றொரு சூழ்ச்சி தான் மாநில மொழிகளை, அந்தந்த மாநிலத்தினுடைய தாய் மொழிகளை பின்னுக்கு தள்ளி ஹிந்தியை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அதன் வாயிலாக சமஸ்கிருதமயமாக்கக்கூடிய RSS அப்பட்டமான வேலையை எல்லா மாநிலத்திலும் செய்ய தொடங்கினார்கள். இப்ப தமிழ்நாட்டுல அது வந்து நிக்குது. நீ என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உன்னுடைய RSS மனநிலைய தமிழ்நாடு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில், தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கொண்டு வர முடியாதுன்னு இந்த ஸ்டேட்டை இன்னைக்கு எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல துணை கொடுக்கிறாரு. ஜூலை 28 நடைபெற இருக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவலின்படி முதலில் வந்தே மாதிரம், இரண்டாவது தேசிய கீதம், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து போனா போகுதுன்னு பாடுவோம். இதை எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு கேட்டா, எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆளுநர் அலுவலக இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் அப்படின்றாங்க. ஒன்றிய அரசு சொல்லுதுன்னு கேட்கிறப்ப மாதத்தை முதல்ல பாடணும், தேசிய கீதம் ரெண்டாவதுன்னு உடனே இங்க ஏங்க அப்படி செய்றீங்கன்னு கேட்ட உடனே தாவேகா அரசினுடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் சொன்னாங்க, நடந்த ஒன்றிய ஆளுநர் அலுவலக நிகழ்ச்சி, அதனால அவங்க அப்படி பாடினாங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் நடக்கிற நிகழ்ச்சியில் அப்படி நடந்தாதான் நீங்க கேட்கணும்னாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளேயும் ஆளுநர் எதை விரும்பினாரோ, RSS எதை விரும்பியதோ, பிஜேபி எதை விரும்பியதோ அதே போல வந்தே மாதரத்தை முதலில் ஒழித்தார்கள். அதுக்கு கேள்வி கேட்டப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றிய அரசு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே மாநில அரசினுடைய நிகழ்ச்சிகளுக்கு இத வந்து நீங்க முதலில் மாநில அரசினுடைய பாடலை பாடிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் நாங்க விடாப்பிடியா ஆளுநர் அலுவலகம் சொன்னதை தான் கேட்போம்னா, மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து, அவர் பெயரில் தாங்கிய பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழா, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அரசு நிர்வகிக்கக்கூடிய பல்கலைக்கழகம், இதில் தமிழுக்கு 3ஆம் இடம்னு சொன்னா இத கேள்வி கேட்கணுமா வேணாமா? தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்கள்? இப்படிலாம் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் வாழ்த்துதான் தமிழ்நாடு வந்துருச்சா? ஏன் இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும்னா, சில பேர் நினைக்கலாம், ஏங்க ஒரு பாட்டுல என்னங்க இருக்கு, இது பாட்டுல இருக்கிற பிரச்சனை கிடையாது, RSS அதனுடைய உண்மை முகத்தோடு வெளியே வராது. ஏன்னா RSS உண்மை முகத்தோடு வெளியே வந்தா கண்டுபிடிச்சு தூக்கி எறிஞ்சிருவோம். அதனால எப்போதும் தமிழ்நாட்டுக்குள்ள வரப்ப முகமூடி அணிஞ்சுதான் வருவாங்க. அந்த முகமூடி பல வகைகளில் இருக்கும். அதில் ஒரு வகைதான் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளுவது, 3ஆம் இடத்துக்கு தள்ளுவது, தமிழுக்கான மரியாதையை சிதைப்பது, மாநில மொழிகள் இல்லாத, மாகாணங்கள் இல்லாத ஒட்டுமொத்த ஒற்றை இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்ற நினைப்புதான் RSS அஜெண்டா. இங்கு ஆழ்வது சமஸ்கிருதமாக இருக்க வேண்டும், நேரடியா சமஸ்கிருதத்தை கொண்டு வராம ஹிந்தியின் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்ற திட்டம் தான் ஹிந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை, நீட்டு. இதனுடைய அடுத்த வடிவம் தான் சொந்த மண்ணில் சொந்த மொழியை 2ஆம் தர 3ஆம் தர மொழியாக மாற்றக்கூடிய கொடும் செயல், சதி செயல். இந்த செயலுக்கு தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில், குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வலுவான எதிர்ப்பை ஆளுநருக்கு எதிராக காட்டினார், ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக காட்டினார். நாங்க சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, இது என் மாநிலம் என் மொழி என்ற உணர்வோடு நின்றார்கள். அந்த மாநில உணர்வும் மொழி உணர்வும் தமிழ்நாடு என்ற உணர்வும் இன்றைய அரசுக்கு இருக்கான்ற கேள்வியை பல தரப்பினரும் முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது மொழி சார்ந்த பிரச்சனை என்பதை தாண்டி பண்பாட்டு படையெடுப்பு, RSS படையெடுப்பு, ஆரியத்தின் படையெடுப்பு. ஆளுநர் அலுவலகத்துக்கு என்ன உரிமை இருக்கு? ஆளுநர் அலுவலகத்திற்கு இதை சொல்லுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எங்க வரிப்பணத்துல, எங்களுடைய தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துல நடக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல நீங்க சொல்ற மாதிரி முதலில் வந்தே மாதரம் பாடணும், 3ஆவது தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்றதற்கு ஆளுநர் அலுவலகத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அரசமைப்பு சட்டம் ஆளுநருடைய அலுவலகத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறதா? இந்த கேள்வியை பல முற்போக்கு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க?
இல்ல வழக்கம் போல ஒரு பாட்டு தானே பாடிட்டு போட்டும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்தால் பிஜேபியினுடைய RSS விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிருப்பவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பொறுப்பேற்றுக் கொண்டு தமிழ்நாடு அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தாவேக அரசு பதில் சொல்ல வேண்டும். நாளை 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய பட்டமளிப்புகளில் முதலில் தாய் வாழ்த்து தான் பாடப்பட வேண்டும். அது ஒரு பாடல் மட்டுமல்ல, அது ஏதோ தமிழை புகழக்கூடிய பாடல் மட்டுமல்ல, மாநில உரிமை அதில் அடங்கி இருக்கிறது, மாநில சுயாட்சி அதில் அடங்கி இருக்கிறது, தமிழர்களுடைய சுயமரியாதை அடங்கி இருக்கிறது, தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட ஆரிய போரினுடைய வடிவம் அடங்கி இருக்கிறது. RSS எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, ஒன்றிய அரசினுடைய எதேச்சதிகார போக்கை எதிர்க்கக்கூடிய, ஆளுநரினுடைய அத்துமீறலை எதிர்க்கக்கூடிய சுயமரியாதை உணர்வு அதில் அடங்கி இருக்கிறது. தாவேக அரசு இதற்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறது, என்ன பொறுப்பேற்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். நன்றி.